நம்ம காவேரியாக ரோல் பண்ணுற லக்ஷ்மி பிரியா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக குழந்தைங்க கூட அவ்வளோ அழகாக க்யூட்டாக விளையாடிட்டுருக்காங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த பிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். பார்த்திங்கன்னா அந்த குட்டி காவேரியாக நடிக்கிறாங்கல்ல குட்டி பொண்ணு, அந்த பொண்ணு கூட அவ்வளோ அழகாக வந்து வந்து உட்காந்துருக்காங்க மடியில் உட்காந்துட்டு அவங்கள கொஞ்சிட்டு அதே மாதிரி கிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வந்து லக்ஷ்மி பிரியா. அந்த டைமில் கரெக்டாக அந்த வந்து கங்கா பொண்ணாக நடிக்கிற அந்த பிள்ளை வரா. அவள் வந்து நான் வந்து இங்கே உட்காரணும், நீ மட்டும் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்கிறா. உடனே வந்து இங்கே இடமே இல்லை, நீ எப்படி உட்காருவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம லக்ஷ்மி பிரியா. உடனே வந்து இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, 2 பேரும் தள்ளி போங்க, நான் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க அவங்கள. அவங்க சிரிக்கிறாங்க. இப்போ எங்கே இடம் இருக்குது, எப்படி உட்காருவே நீ அப்படின்னு சொன்னோன்னே, சரி இங்கே வந்து நின்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பட்டர்ஃப்ளை மாதிரி நம்ம பாட்டு பாடலாம், பட்டர்ஃப்ளை வந்து பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிங் பண்ணுறாங்க. 3 பேரும் பட்டர்ஃப்ளை பாட்டு அவ்வளோ அழகாக பாடுறாங்க. அதே மாதிரி சாஞ்சி ஃபோட்டோவும் எடுக்கிறாங்க. க்யூட்டான இந்த பிட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அதே மாதிரி லக்ஷ்மி பிரியாவும் அவ்வளோ அழகாக அந்த 2 குழந்தைங்க கூட செம்மையாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி அந்த குழந்தையும் அடம் பிடிச்சி நீங்கள் தள்ளுங்கன்னு சொல்கிறதும், அதே மாதிரி லக்ஷ்மி பிரியா விழுந்து சிரிக்கிறது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவ்வளோ அழகான வந்து இந்த பிக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த குட்டி பாப்பா வந்து 2 பாப்பாலையுமே வந்து அந்த வந்து நம்ம கங்கா பொண்ணாக நடிக்கிற அந்த குழந்தை வந்து ரொம்ப படிச்சுட்டியாக இருக்கா. செமையாக வந்து அவ்வளோ அழகாக வந்து பேசிட்டு செமையாக கலாட்டா பண்ணிவிட்டு ரொம்ப சுட்டியாக செமையாக துருன்னு இருக்கா. அதே மாதிரி நம்ம வந்து காவேரி பொண்ணாக நடிக்கிற குழந்தையும் அவ்வளோ சூப்பராக இருக்கா. 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இந்த பிக்கில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். இவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான ஒரு பிக் வந்து இந்த வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது வீடியோவாக எடுத்து நான் சென்ட் பண்ண முடியாததால் பிக் மாதிரி எடுத்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லா ஃபோட்டோவும் அவ்வளோ நல்லா இருக்குது. மெயினாக வந்து காவேரியோட குழந்தைய பார்க்குறதுக்கு தான் வந்து அவங்க அக்காவும் தங்கச்சியும் வருவாங்க போல் இருக்கு. அதனால தான் வந்து இந்த பிக்லாம் வந்து ஷேர் ஆகுது நம்மளுக்கு. இங்கே காவேரியோட குழந்தைய பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி காவேரியோட குழந்தை வந்து காவேரி தான் பேர் அப்படின்னு சொல்லிட்டும் கண்டிப்பாக தெரிய வரும் அவங்களுக்கு. அதே மாதிரி நிறைய எபிசோட்ஸ் வந்து நம்மளுக்கு காத்துட்ருக்கு. இந்த மாதிரி கங்கா, காவேரி, யமுனா, அதே மாதிரி அவங்க குழந்தைங்க எல்லாருமே ஒன்றா இருக்கிறத அந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு காத்துட்ருக்குன்னே காவேரியோட குழந்தைய பார்க்க வர்றதால வந்து காவேரிக்கு இதனால் வந்து சந்தேகம் வருமா, இவங்க எல்லாருமே வந்து காவேரியோட குழந்தைகிட்டையும் விஜய்கிட்டையும் பிரியமாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இனி வர எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.